வெல்கம் டு 360 தமிழ். இப்ப டல் டல் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்கமான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஆல்ரெடி பார்ட் 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணாதான் உங்களுக்கு கதை புரியும், இல்லனா ஒண்ணுமே புரியாது. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. இந்த சீரிஸ் உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க. அமேசான் பிரைம்ல இது தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் வெப் சீரிஸை கூட பாருங்க. இந்த சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். அனிதாவை பொறுத்த வரைக்கும் சாஜித்தை தேடிட்டு இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்போ இவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இவங்களுக்கு பக்கத்துல ஒரு லேடி இருக்காங்க, வெள்ளக்கார லேடி மாதிரி இருக்காங்க. யாரு என்னன்னு கிளியரா தெரியல. ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் அங்க இருக்க ஒரு டாக்டருமே உள்ள வந்து பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே பாக்குறதுக்காக உள்ள வராங்க. ஆக்சுவலா ஒரு ட்ரெயின்ல விழுற மாதிரி நின்னுட்டு இருந்தாரு பாத்தீங்களா, ட்ரெயின்ல விழுந்துட்டாரு போல, கொடூரமா இறந்து போயிருக்காரு. இவரோட பாடியை பார்த்து பயங்கரமா இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க எல்லாமே இவங்க யோசிச்சு பார்த்த விஷயமா இருக்கும். சாஜித்துக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி ஷாக் ஆன மாதிரி இவங்க எந்திரிக்கிறாங்க. மேற்கொண்டு சாஜித்தை தேடலான்ற மாதிரி தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது அவர் இறந்து போன மாதிரி வந்ததெல்லாம் கற்பனையா இருக்கும். உண்மை என்ன தெரியுமா, அந்த சாஜித்தை ட்ரெயின்ல குதிக்கிறதுக்கு முன்னாடி காப்பாத்தி இருப்பாங்க. அந்த விக்ரமோட ஆள் தான் காப்பாத்தி இருப்பாரான்னு கேட்டீங்கன்னா அவர் கிடையாது. ரோட்ல பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு பெரியவர் இருப்பாரு. இந்த பையன் தற்கொலை பண்ணிக்க போறான் போலன்ற மாதிரி சட்டுன்னு வந்து காப்பாத்தி இருப்பாரு. இப்ப காப்பாத்தினதுக்காக இவருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவனை பத்தி யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அவன் கொலகாரன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, அதாவது பாபு என்ன பண்றாருன்னா அனிதாக்கு கால் பண்ணி பேசுறாரு. ஒரு நியூஸ் இருக்கு வேணுமான்னு கேக்குறாரு. சாஜித்தை பத்தி தான் சொல்ல போறாரு போலன்ற மாதிரி இவங்களும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா, நான் தான் புடிச்சன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. இப்ப அவனுக்கு ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. அவன் கண் முடிக்கிறதுக்கு லேட் ஆகும்ன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா அவன் அந்த பொண்ணுக்காக தான் பண்ணேன், அந்த பொண்ணுக்காக தான் பண்ணன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். இதை இவங்களுமே கவனிச்சு வச்சுக்கிறாங்க. இப்ப விக்ரம் இருக்காருல, மேடம் எப்பவுமே நான் உங்களை எதிரியா பார்த்தது இல்ல, நான் தான் இந்த ஹெல்ப்பை கூட பண்ணிருக்கேன்ற மாதிரி கொஞ்சம் சீன் போடுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவங்களுமே அவாய்ட் பண்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப விக்ரம் என்ன பண்றாருன்னா சீனியருக்கு கால் பண்ணி பேசுறாரு. சார் இப்ப கூட அந்த சாஜித்தை கண்டுபிடிச்சது நான் தான். என்னமோ அவங்க பயங்கரமா சீன் போடுறாங்க, நீங்க சொல்றீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரியா கோவப்படாத, அவங்களுக்கு மேற்கொண்டு சில ஹெல்ப் எல்லாம் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நம்ம ஹீரோயினோ வீட்டுக்கு வராங்க. இவங்க கூட இருந்த பாய் ஃப்ரெண்ட் விஷால் இருக்கார்ல, இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன்ற மாதிரி கிளம்பி போயிருக்காரு. இதை நினைச்சு இவங்க ஃபீல் பண்றாங்க. அப்ப அம்மா கற்பனையில தெரிய ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியா, உன்னை நம்பி அவன் ஒருத்தன் தான் இருந்தான், அவனும் உன்னை விட்டுட்டு போயிட்டான். உன் கைய பாரு அழுக்கா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க கையை பார்க்கும்போது அழுக்கா இருக்கு. திடீர்னு இவங்க ஸ்கூல் பொண்ணு மாதிரி மாறிடுறாங்க. பாரு ட்ரெஸ் முழுக்க அழுக்கா இருக்குன்ற மாதிரி அம்மா போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல எதுக்கு எடுத்தாலும் அம்மா போட்டு திட்டுவாங்க போல, அதெல்லாம் இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நீ சரியான வேஸ்ட், நீ எல்லாம் எதுக்காக உயிரோட இருக்கன்ற மாதிரி பயங்கரமா அம்மா திட்டுறாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து பிரசன்ட்ல இவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இந்த பாபு இருக்கார்ல, சாஜித்தை புடிச்சத பத்தி தான் அனிதா கிட்ட சொல்லலான்னு வர வச்சிருப்பாரு. ஆனா அது நியூஸ்லயே வந்துருது. இதுதான் முக்கியமான தகவல் நீ என்கிட்ட சொன்னியா, நியூஸ்லயே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல கோவப்படுறாங்க. சாரின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு வேலை இருக்கு, நான் இன்னொரு நாள் உன்னை மீட் பண்றதுக்காக வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த அனிதா ஒரு பத்திரிகையில வேலை பார்க்கறாங்கல்ல, இப்ப கூட இருக்கவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா சாஜித் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்கான்ற மாதிரி ஆளுங்க நியூஸை வெளியிட்டு இருப்பாங்க. சாஜித் மட்டும் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, வேற யாரோ சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. எப்படி சொல்றேன்ற மாதிரி கொலீக்ஸ் கேக்குறாங்க. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அப்படிதான் இருக்கு, அந்த இன்ஃபர்மேஷனுக்கு நான் ப்ரூஃப் ரெடி பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல இவங்க சம்பந்தப்பட்ட ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. சாஜித் வீட்டுக்கு வந்து சித்தப்பா கிட்ட அடி வாங்கிட்டு போனாரு பாத்தீங்களா, அவரை பாக்குறதுக்காக இவங்கள தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் சாஜித் இருக்கார்ல, இந்த சந்து வீட்ல தான் தங்கிட்டு இருந்திருப்பாரு போல. சந்து கிட்ட பேசுறதுக்காக இவங்க வராங்க. சந்துவன் நீ யாரு, சாஜித் உன்னை பத்தி தான் புலம்பிட்டு இருந்தானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சாஜித் போதையில உளறி இருக்காரு போல, அதை இவர் கேட்டிருப்பாரு. சாஜித் எல்லா கொலையும் பண்ணல, நீயும் சில கொலை பண்ணிருக்கன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் இந்த சந்து சொல்றாரு. ஐயோ இந்த ஆளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுமே பயப்படுறாங்க. இவங்க மேற்கொண்டு எதுவும் பேசாம இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. பிரசன்ட்ல சாஜித்தை எப்படியாவது போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த அனிதா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு சீனியர் கிட்ட இருந்து கால் வருது. அதாவது விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஒரு ஆட் எடுக்க போறாங்க, அதுல நடிக்கிறதுக்காக நீ போனோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல சார் கேஸ்ல பிஸியா இருக்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லம்மா நீ அந்த இடத்துக்கு போனோம், கேஸ விக்ரம் பார்த்து பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம இவங்களும் ஏத்துக்கிறாங்க. விக்ரமும் இவன் எப்ப முடிப்பான், இவன் கிட்ட விசாரணை பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. ஆனா இவன் தூக்கத்துல புலம்பிட்டு இருக்கான். இப்ப ஆட் எடுக்கிற இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்கல்ல, சீக்கிரமா ஆட் எடுத்துட்டு என்ன அனுப்பி விடுன்ற மாதிரி அங்க டைரக்டர் கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட உட்காந்து கேஸ பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது இவங்களுக்கு நிறைய குழப்பம் இருக்கு.
ஆக்சுவலா அவன் தூக்கத்துல உளறிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அப்ப அந்த பொண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டது, அதனால தான் ஹெல்ப் பண்ணன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். யார் அந்த பொண்ணு? இவனை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் ஹாஸ்டல்ல தானே இருந்தான். அப்படி இருக்கும்போது பொண்ணு எங்க இருந்து வந்தா? அப்ப வேற ஒரு பொண்ணு இவன் கூட சேர்ந்து கொலை பண்ணிட்டு இருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க அசிஸ்டன்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப டைரக்டரும் ஷார்ட் ரெடி மேடம் வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே நடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. சின்ன பொண்ணுங்க பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுக்காக தான் ஒரு ஆட் எடுக்கிறாங்க போல. அங்க நடிக்கிறதுக்காக ஒரு சின்ன பொண்ணு வந்திருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணோட விக் சரியில்லாம இருக்கு, விக் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி டைரக்டர் சொல்லிட்டாரு. இவங்களும் அட்ஜஸ்ட் பண்றாங்க. இத பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ தோண ஆரம்பிக்குது. ஹீரோயினும் இதுக்கப்புறம் என்னால நடிக்க முடியாதுன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ் சம்பந்தப்பட்டதுல ஏதோ ஒன்னு இவங்களுக்கு கிடைக்குது போல. சோ அவங்க ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல்ல இருந்ததா சொல்லப்படுது பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து விசாரிக்கிறாங்க. பாய்ஸ் ஹாஸ்டல்ல பொண்ணு இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது பொண்ணெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்ல, சின்ன பசங்களா இருந்தாலும் பாய்ஸ் மட்டும் தான் இருப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த ஆர்ஃபனேஜை பாத்துக்கிற ஒருத்தரை 2 பேர் சேர்ந்து கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல பொண்ணோட முடி கிடைச்சிருக்கும். ஆனா அது செட்டு முடின்றது உங்களுக்கு தெரிய வருது, அதாவது ஜவுரி முடின்றது தெரிய வருது. சோ ஒரு பையன் தான் பொண்ணு மாதிரி மாறி கொலை பண்ணிருக்கான்றது உங்களுக்கு தெரிய வருது. ஒரு பொண்ணை தான் நம்ம தேடிட்டு இருக்கோன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா அது அனிதான்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த சமயம் விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா, இவனை கொஞ்சம் அடிச்சு விசாரிக்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. நான் பேசிக்கிறேன், நீங்க வெளியே போங்கன்ற மாதிரி விக்ரம் அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப இவன் பக்கத்துல வந்து பொறுமையா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ மட்டும் இந்த விஷயத்த பண்ணல, உன் பார்ட்னரும் சேர்ந்து தான் பண்ணான்றது எனக்கு தெரியும். அந்த பார்ட்னர் பேரு ஆனந்த் தானன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவன் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கான். அது ஆனந்தா இருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா அது ஒரு பொண்ணு தானன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஐயோ பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவனும் திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்கான். இவங்க மேற்கொண்டு எதுவும் பேசாம அமைதியா கிளம்ப பாக்குறாங்க. பொண்ணெல்லாம் இதுல சம்பந்தப்படல, நான் தான் எல்லா கொலையும் பண்ணன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். அனிதாவை காப்பாத்துறதுக்காக இப்படி சொல்றான். ஆனா வேற ஒரு பொண்ணும் சம்பந்தப்பட்டிருக்கா, இவன் ரியாக்ஷன்லயே அது தெளிவா தெரிதுன்ற மாதிரி இவங்க இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த டைம்ல ஆனந்த்ன்ற பையனை பத்தி விசாரிக்கிறாங்க. 2 ஆனந்த் இருந்திருக்கான். ஒரு ஆனந்த் இப்ப வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கான். இன்னொன்னு ஆனந்த பொறுத்த வரைக்கும் சித்தப்பா கூட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி பதிவாயிருக்கு. அந்த சித்தப்பா யாருன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் தான் கூட்டு போயிருக்காரு. சோ அவர் யாரு என்னன்னு விசாரிக்கணும், கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இன்னும் அனிதா தான் அதுன்றத கண்டுபிடிக்கல, ஆனா சீக்கிரமே கண்டுபிடிக்கிறத நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்ப 1998ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அனிதாக்கு பக்கத்துல வெள்ளக்கார லேடி மாதிரி ஒருத்தவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க பேரு ரோசி அப்படின்றது. அவங்கள பொறுத்த வரைக்கும் விலைமாது மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸ் ஒரு மிஷன் பண்ண போறாங்க, அதுக்கு நீயும் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி இவங்களை கவனிச்சுக்கிற ஒரு லேடி சொல்லிட்டாங்க. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அந்த மிஷனை பண்ண போறவரோட பேரு பிரான்சிஸ் அப்படின்றது. பிரான்சிஸும் பயப்படாத, நான் உன்னை வரையறேன் அப்படின்ற மாதிரி இவங்களை வரைஞ்சு ரிலாக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க கிட்ட இப்போ ஒரு டான் ஒன்னா இருக்கிறதுக்காக வரப்போறான். அந்த டானை மாட்டி விடுறது தான் உன்னோட வேலைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அந்த டான் வரான்னு தெரிஞ்சோன்னே இந்த பிரான்சிஸ் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப இந்த டானும் இந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்கலாம்னு நினைக்கிறாரு. ஒன்னா இருக்க மாதிரி வந்த டான் இருக்காருல, சட்டுன்னு இவங்க நெத்தியில கண்ணை காட்டுறாரு. அவன் எங்க இருக்கான் வர சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. போலீஸ் வந்திருக்கிறத பத்தி தெரிஞ்சிருது போல. அப்ப மறைஞ்சிருக்க பிரான்சிஸும் வெளியே வந்து அவளை விடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சட்டுன்னு இவரோட நெத்தியை எய்ம் பண்ணி ஷூட் பண்ணிட்டாரு. இந்த டான் மட்டும் இந்த இடத்துல உயிரை விட்டுறாரு. அந்த லேடி தப்பிச்சிருப்பாங்க. அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, நான் தப்பிக்காம நானும் செத்து இருந்தா நல்லா இருந்திருக்கும், ஏன்னா இந்த வேலை பார்க்கிறதுக்கு நான் செத்தாது போயிடலான்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. பிரான்சிஸ்க்கு லைட்டா இந்த ரோசியை பிடிக்க ஆரம்பிச்சிருது. கவலைப்படாத, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல இதெல்லாம் அனிதா யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அவங்க 2 பேருமே அனிதாவோட பேரண்ட்ஸ் அப்படின்றது தெரிய வருது. இதனால தான் அனிதாவோட கற்பனையில ரோசி வந்த மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோயினையும் அவங்களோட அசிஸ்டன்ட்டையும் காட்டுறாங்க. இவங்க பிரான்சிஸ் அப்படின்ற போலீஸை பத்தி விசாரிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவரை பத்தி படம் எடுக்கிறதுக்காக ஒரு டைரக்டர் கதை மாதிரி ரெடி பண்ணிருப்பாரு. அவர்கிட்ட கேட்டா ஃபுல் தகவல் தெரிஞ்சிரும்ன்ற மாதிரி அந்த டைரக்டரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த டைரக்டருமே இவங்களை உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த படத்தை எடுக்கலாம்னு நினைச்சேன், கடைசி வரைக்கும் என்னால எடுக்க முடியல. பிரான்சிஸை பொறுத்த வரைக்கும் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், நெத்தி போட்ல ஷூட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி அவரை பத்தி பெருமையாலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே மேற்கொண்டு அவரோட லைஃப்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. இந்த டைரக்டரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரான்சிஸ் ரோசின்னு ஒருத்தங்கள விலை மாதுகள்லாம் இருக்கிற இடத்துல பார்த்திருப்பாரு. ஒரு மிஷன் அப்பதான் பார்த்திருப்பாரு. 2 பேருக்குமே பிடிச்சி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அந்த சமயம் ரூபி 2 மாசம் பிரெக்னன்டா இருந்திருப்பாங்க. பிரான்சிஸ் ஹாஸ்பிட்டல்ல விடுறதுக்காக வந்திருக்காரு. அப்ப ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு கண்டிப்பா பையன் தான் பிறப்பான், அவன் உங்களை மாதிரி வீரம் மிக்கவனா இருப்பான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே உள்ள போறாங்க. இவருமே வண்டி எடுத்துட்டு வேலை விஷயமா போயிட்டு வரலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இவரோட நெத்தி போட்லயே யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. இவருக்கு எதிரிங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களால இவரோட கதை முடிஞ்சிருது.
இப்ப ரூபி திரும்பி தனியாளா மாறிடுறாங்கல்ல, வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திரும்பி அந்த லேடியோட கண்ட்ரோலுக்கு போய் இவங்க அந்த ப்ராஸ்டியூஷனை திரும்பி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது மூலியமா காசுலாம் கிடைக்குது. இவங்களோட பொண்ணை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரூபிக்கு ஒரு லேடி எட்டா இருந்தாங்கல்ல, அந்த எட்டு கிட்ட விசாரிக்கிறதுக்காக ஹீரோயின் வந்துடுறாங்க. ஆக்சுவலா ரூபியை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுல இருந்து ஒரு ட்ரூப்ல வேலை பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஆனா இந்த லேடி இருக்காங்கல்ல, ஏமாத்தி இந்த மாதிரியான வேலையை பண்ண வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரான்சிஸ் மூலியமா ஒரு லைஃப் கிடைச்சதுன்னு நினைச்சா, ஆனா பிரான்சிஸ் இறந்து போனதுக்கு அப்புறம் திரும்பி இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் பையனை ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பையனா பொண்ணான்ற மாதிரி இவங்க கன்ஃபியூஸ் ஆன மாதிரி கேக்குறாங்க. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பொண்ணு தான் பிறந்திருக்கும், ஆனா இவங்க பையன் மாதிரி வளர்க்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஹஸ்பண்ட் மாதிரி பையனை ஆக்கணும்னு நினைச்சாங்கல்ல, அதனால பொண்ணை பையன் மாதிரி இவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. நீ அப்பா மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா வரணும்ன்ற மாதிரிலாம் சொல்லி தான் வளர்த்திருப்பாங்க. இவங்க இந்த ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஈரேனோட அம்மா குடும்ப பத்தினதெல்லாம் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. மேற்கொண்டு கதையை கேட்கறாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு போலீஸுங்க ரைடு மாதிரிலாம் வருவாங்க பாத்தீங்களா, அப்படி ரைடுக்கு வரும்போது சின்ன பசங்க இருக்கிறதெல்லாம் போலீஸுங்க கவனிக்கிறாங்க. இங்க இருந்து கூட்டு போனோம்னு முடிவு பண்றாங்க. என்னோட பையனை நான் விட மாட்டேன்ற மாதிரி அந்த இடத்துல ரோசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ரோசியை மீறி அந்த பையனை கூட்டு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பையன் கிடையாது, பொண்ணு தான், ஆனா பையனே நம்ம வச்சுக்கலாம். ரோசி என்னோட பையனை நான் விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒழுங்கா தான்ற மாதிரி அங்க இருக்க போலீஸுங்க புடுங்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப ரோசி இருக்காங்கல்ல, பையன் நம்மளை விட்டுட்டு போயிட்டா நம்ம உயிர் வாழ்றதுக்கு அர்த்தமே கிடையாது, நம்ம செத்தா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால மாடியில இருந்து குதிச்சிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க தான் இறந்து போயிருப்பாங்க, அந்த பையன் உயிரோட தான் இருக்கான். அந்த பையனை இந்த லேடி தான் வளர்க்கணும்ன்ற நிலைமை ஆயிருக்கும். ரூபி இறந்து போனதுக்கு அப்புறம் ஆனந்த் ரொம்பவே வைலண்டா மாறிட்டான். எல்லார் கூடயும் எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான். இதுக்கப்புறம் இவனை வச்சுக்க முடியாதுன்னு நான் முடிவெடுத்து தான் அந்த ஆசிரமத்துல சேர்த்து விட்டேன்ற மாதிரி இந்த லேடி சொல்லிட்டாங்க. அந்த ஆசிரமத்தை நடத்துறவரு பசங்க விஷயத்துல கொஞ்சம் மோசமானவர்ன்றது இவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சே நான் சேர்த்து விட்டுட்டேன், என் நிலைமை அப்படி இருந்தது, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்கவரு பசங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் எல்லை மீறி நடப்பாரு போல. இவன் வேற பொண்ணு இல்ல, அதனால தெரிஞ்சோன எல்லை மீறி எல்லாம் நடந்திருப்பாரு. இதனால கோவப்பட்டவங்க சாஜித்து கூட சேர்ந்த மாதிரி தான் அந்த நபரோட கதையை முடிச்சிருப்பாங்க. அப்பத்துல இருந்து தான் அந்த மாதிரி ஆளுங்களை குறி வச்சு நிறைய கொலைலாம் பண்ணிருப்பாங்க. சாஜித்தும் அந்த ஆனந்தும் சேர்ந்து தான் கொலைலாம் பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது. இப்ப அந்த சித்தப்பா எக்ஸாக்ட்டா எங்க இருக்காருன்னு தெரியல, அவரை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நியூஸ்ல ஒரு தகவல் உங்களுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா சாஜித்துக்கு தொழிலாம் கத்து தந்த சந்துன்னு ஒரு ரவுடி இருக்காரு பாத்தீங்களா, அந்த ரவுடி கொடூரமா கொல்லப்பட்டிருக்காரு. சாஜித் உள்ள இருக்கும் போது வெளியே கொலை நடக்குதுன்னா கண்டிப்பா அந்த ஆனந்த் தான் பண்ணிருப்பான்றது உங்களுக்கு தெரிய வருது. நம்ம சாஜித் தான் குற்றவாளின்ற மாதிரி பிடிச்சு வச்சிருக்கோம். சாஜித் உள்ள இருக்கும் போது கொலை நடக்குதுன்றத ப்ரூவ் பண்றதுக்காக அந்த ஆனந்த் வேணும்ட்டே தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள இவங்க டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அனிதா பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு ஒருத்தன் ட்ரக் எல்லாம் தந்தான் பாத்தீங்களா, இப்ப வேற ஒரு ரைடுல அவன் மாட்டியிருக்கான். நிறைய ட்ரக் எல்லாம் மாட்டிருக்கு. உன் லைஃபே முடிஞ்சதுன்ற மாதிரிலாம் போலீஸ் மிரட்டிட்டு இருக்காரு. சார் காசை வாங்கிட்டு விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் கேட்கறான். அப்படிலாம் விட முடியாதுன்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. சார் என்ன வேணுமோ கேளுங்க சார், நான் பண்றேன்ற மாதிரி சொல்றான். சரி அன்னைக்கு நீ யாரு கூடயோ உட்காந்துட்டு இருந்தல, யாரு கூட உட்காந்துட்டு இருந்தான்னு சொல்லு, உன்னை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் சொல்லிட்டாரு. இவனுமே ஈரனை மாட்டி விடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். மாட்டி விடுறது தான் ஒரே வழின்றதுனால ஈரனை ஒரு ஸ்டேஜ்ல மாட்டி விடுறான். இப்ப சீனியர் விக்ரம போட்டு பயங்கரமா திட்டுறாரு. அவ கரெக்டா சொன்னா, ரெண்டு பேரும் இந்த விஷயத்த பண்றதா, நீ தான் ஒருத்தன் தான் பண்றதா சொன்ன பாத்தியா, இப்ப சாஜித் மட்டும் பண்ணல, வேற யாரோ பண்றாங்க, நீ வேஸ்டியா அப்படின்ற மாதிரி சீனியரும் விக்ரம திட்டி அனுப்பி விடுறாரு. இப்ப விக்ரம் இருக்காருல, இந்த சாஜித்தை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. சாஜித்துக்கு ட்ரக் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும்ல, அந்த ட்ரக்கை தான் கொண்டு வந்திருக்காரு. இந்த ட்ரக்கை வேணா எடுத்துக்கோ, ஆனா உன் பார்ட்னர் யாருன்னு சொல்லுன்ற மாதிரி கேட்கறாரு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் அடம் பிடிச்சிட்டு இருக்கான். சொல்ல போறியா இல்லையான்னு மிரட்டிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவருக்கு தெரிஞ்ச போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது. சார் சூப்பர் விஷயம் மாட்டி இருக்கு. ஈரன் அன்னைக்கு அந்த ட்ரக் விக்கிறவனுக்கு அவ்வளவு வக்காலத்து வாங்கினது எதுக்குன்றது இப்பதான் சார் தெரிஞ்சது, நீங்க கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரும் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப அந்த ட்ரக் விக்கிறவன் மாட்டிருக்கான் பாத்தீங்களா, அவனுமே ஈரனுக்கு தான் அன்னைக்கு நான் ட்ரக் தந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்களுமே சூப்பர் விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இப்ப அனிதா இருக்காங்கல்ல, சாஜித் தான் குற்றவாளின்னு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா சாஜித் உள்ள இருக்கும் போது அதே பேட்டர்ன்ல ஒரு கொலை நடந்திருக்கு. சோ போலீஸுங்க தப்பான ஆளை கைது பண்ணிருக்காங்க. ரீட்டா வேணுட்டே இப்படி தப்பான ஆளை கைது பண்ணிருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி நியூஸ் நம்ம இப்படி வெளியிடலாம், ஆனா டிபார்ட்மெண்ட்ல யாராவது ஒருத்தர் நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் இந்த நியூஸை வெளியிட முடியும்ன்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாங்க. டிபார்ட்மெண்ட்ல பாபுன்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காருல, அவர்கிட்ட இருந்து தான் இன்ஃபர்மேஷனை வாங்கினேன், அதனால அவரோட பேரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இவ சொல்றா. இதனால சீனியர் லேடியும் ஏத்துக்கிறாங்க. ரீட்டா வேணும்ட்டே இப்படி பண்றாங்கன்னு பாபுன்னு ஒருத்தர் பேட்டி தந்திருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சேர்த்து இவங்க நியூஸை வெளியிடுறாங்க. இத பாக்குற பாபு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஆனா ரீட்டாவை பிடிக்காத எல்லாருமே இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. இப்ப ரீட்டாவும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி இந்த நியூஸை பார்த்துட்டு இருக்காங்க. சாஜித் கூட இருக்க அந்த ஆனந்த் யாருன்ற மாதிரி தேடிட்டு இருந்தாங்கல்ல, அது அனிதான்றது உங்களுக்கு தெரிய வந்துருது. அந்த அனிதா வேணும்ட்டே நம்ம
நம்மள லாக் பண்றதுக்காக இப்படி பண்றா போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அனிதா தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. இவங்க சீனியரை பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சீனியர் நீ சொல்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்றாரு. சார் திட்டமிட்டா என்ன மாட்டி விடுறா சார், புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ சொல்றதை இப்ப நம்ம வெளியே சொன்னோம்னு வச்சுக்கோ, நீ தான் திட்டமிட்டு அவன் மேல பழி போடுறதா எல்லாருமே சொல்லுவாங்க. எவிடன்ஸ் இருந்தா கொண்டு வா, மேற்கொண்டு பேசலான்ற மாதிரி சொல்றாரு. சரி சார், எவிடன்ஸை நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்க தான் அந்த வீடியோல இருக்காங்கன்ற மாதிரிலாம் நியூஸ்ல வர ஆரம்பிக்குது. விக்ரம் கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா, நியூஸ் சேனலுக்குலாம் இந்த தகவலை பாஸ் பண்ணியிருப்பாரு. இப்ப நியூஸ்ல இவங்களை போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க. அதாவது இவங்களே ட்ரக் எல்லாம் வாங்குறாங்கன்ற மாதிரி போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சீனியரும் இதை பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நீ கொஞ்ச நாள் இந்த டியூட்டில இருக்க வேணாம், விலகி இருன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கோவப்படுறாரு. இப்ப திரும்பி ஈரனோட அம்மா கற்பனையில தெரியுறாங்க. ஈரனை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் அம்மா சம்பந்தப்பட்ட ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. அம்மா ஒரு சாதாரண கான்ஸ்டபிள்னு சொன்ன பாத்தீங்களா, இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கான எக்ஸாம் எல்லாம் கஷ்டப்பட்டு எழுதுவாங்க. அப்படி எழுதியும் தொடர்ச்சியா இவங்க எக்ஸாம்ல எல்லாம் ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டும் விட்டுட்டு போயிட்டாரு, நம்மளாலயும் எக்ஸாம்ல அடுத்த லெவல்ல போக முடியல, பொண்ணை போக வைக்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிப்பாங்க. ஆனா பொண்ணை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு மியூசிக் பாட்டுன்னு சுத்திட்டு இருக்கா. இவங்க வேலையை முடிச்சுட்டு சோகமா வீட்டுக்கு வராங்க. பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, மியூசிக் எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டு இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் உன்னை எப்படியாவது படிக்க வச்சு பெரிய ஆளா மாத்திரலாம் நினைக்கிறேன், நீ என்னடானா உன்னோட அப்பா மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க, உன்னோட அப்பா விட்டுட்டு போன மாதிரி நீயும் என்ன விட்டுட்டு போயிடுவல்ல, நீ லைஃப்ல சாதிக்க மாட்டல அப்படின்ற மாதிரி பொண்ணை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அவளே சின்ன பொண்ணு, ஆனா புரிஞ்சுக்காம இவங்க போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம உயிர் வாழ்றதே வேஸ்ட், பேசாம செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா கிச்சனுக்குள்ள இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுமே பயத்துல வேணான்ற மாதிரி சொல்றா. இல்ல நீ படிப்பன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல, நம்ம ரெண்டு பேருமே செத்துறலாம், அதுதான் நிம்மதி அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல. அந்த இடத்துல கேஸ் எல்லாம் லீக் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா வேணான்ற மாதிரி இந்த பொண்ணு கெஞ்சிட்டு இருக்கா. அதே மாதிரியே இவங்க கேஸ் எல்லாம் லீக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தீப்பெட்டியை எடுத்து கொளுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பிரசன்ட்ல ஈரன் இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பிரசன்ட்ல ஈரன் அந்த இந்துவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இந்துவை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்கல்ல. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க. எனக்கு சின்ன வயசுல ஒன்ன மாதிரி ஒரு அம்மா கிடைக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் என்னாச்சு, உங்களுக்கு கிடைச்ச அம்மா எப்படி இருந்தாங்கன்ற மாதிரி இந்து கேக்குறாங்க. இவங்களுமே சின்ன வயசுல நடந்ததை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்ப பாரு காரணமே இல்லாம என்ன போட்டு அடிப்பாங்க, அதனால தான் நான் இப்படி மாறிட்டேன்னு நினைக்கிறேன், யார்கிட்டயும் என்னால சிரிச்சு பேச முடியல, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போறதுக்கும் எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால தான் விஷால் வீட்ல பேசுறதுக்கு இவங்க தயங்கிட்டு இருக்காங்க போல. இவங்க சோகமா இவங்க லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அனிதா இருக்காங்கல்ல, சித்தப்பாக்கு ரெடி பண்ற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பண்ண வேலையில சாஜித்தை இன்னும் ரொம்ப நாள் அவங்க வச்சிருக்க முடியாது, எப்படியாவது சாஜித்தை வெளியே கொண்டு வந்துருவேன், அவனை வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சித்தப்பா கிட்ட இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த சாஜித்தை பொறுத்த வரைக்கும் வெளியே நடக்கிற எதுவுமே தெரியாது. இப்ப ஈரனும் போட்டு வாங்கலான்றதுக்காக இவனை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. உன் கூட அனிதான் ஒருத்தி இருப்பால, அவ கதையை முடிச்சிட்டோன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவன் பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்கான். ஆமா கதையை முடிச்சிட்டோம், அவளுக்கும் உனக்கும் எப்படி பழக்கம் சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவனும் இந்த இடத்துல சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சேர்ந்துலாம் கொஞ்ச நாள் சுத்துனாங்க. அதுக்கப்புறம் இவன் ஜெயிலுக்கு போயிட்டான். அவங்க சித்தப்பா கூட போனாங்கல்ல, அது எல்லாத்தையும் சொல்றான். ஆக்சுவலா இவங்க ஒன்னா இருக்கும் போது இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா இவன் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிடுறான். அவங்களே இறந்து போயிட்டாங்கன்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் இவன் ஷேர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட பொசிஷன் போனதுக்கு அந்த அசிஸ்டன்ட் பாபு தானே காரணம். பாபுவை இவங்களை பார்த்து அன்ஈஸியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சாரி எல்லாம் கேட்கிறாரு. பாபு நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணும், பண்ணுவியான்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா பண்றேன் அப்படின்ற மாதிரி பாபுவும் ஏத்துக்கிறாரு. இப்ப பாபு இருக்காருல, அனிதாக்கு கால் பண்ணி பேசுறாரு. அனிதா, சாஜித்தை வேற ஒரு பகுதிக்கு மாத்த போறாங்க, நான் உனக்கு எக்ஸ்க்ளூசிவா தகவலை தரேன், என்ன பாக்குறதுக்காக வரியான்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோயின் சொல்லி தான் இந்த மாதிரி பேசுறாரு. ஆனா அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது இல்ல, சாஜித் எங்க இருக்கான்னு தெரிஞ்சா காப்பாத்தலான்றதுக்காக வரன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப இவரை பாக்குறதுக்காக இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வீட்டை விட்டு கிளம்பணும்னு நம்ம ஹீரோயினோ டீமோ சேர்ந்த மாதிரி இவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. இவங்க வீட்டுல அவங்கள மாட்ட வைக்கிற மாதிரி ஆதாரம் கிடைக்குமான்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தேடி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் சித்தப்பா கதையை அவங்க முடிச்சுட்டு போயிருக்காங்கன்றது தெரிய வருது. சரி இதை தாண்டி எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே தேடிட்டு இருக்காங்க. இந்த சமயம் அவளை பொறுத்த வரைக்கும் அந்த பாபுவை பாக்குறதுக்காக வந்திருக்கால, அப்படி பார்க்க வந்தவளுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. செக் பண்ணும் போதுதான் வீட்டுல இவ சிசிடிவி எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. சோ ஈரின் அங்க நுழைஞ்சதெல்லாம் இவளுக்கு தெரிஞ்சிருது. அப்ப பாபு வேணும்ட்டே பேசணும்ன்ற மாதிரி நம்மள வர வச்சிருக்கான். இந்த கேப்ல வீட்டை செக் பண்றதுக்காக போயிருக்காங்க போலன்ற மாதிரி இவளுக்கு புரிஞ்சிருது. இப்ப பாபு எதுவுமே தெரியாத மாதிரி கேஷுவலா இருந்துட்டு இருக்கான். ஆனா இந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்சிருது. இவங்க ரெண்டு பேர் சாவடிக்கும் போது பர்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி அவ வீட்டுல பர்ஸ் எல்லாம் கிடைச்சிருது. இப்ப இங்க இருக்க அனிதா இருக்கல்ல, நான்
நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வரேன்ற மாதிரி ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறா. லைட்டா இந்த பாபுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ரெஸ்ட் ரூம்க்கு அவ போனோம்னா வாசல்லயே நின்னுட்டு இருக்காரு. இந்த சைடு இவளை லாக் பண்ண வைக்கிறதுக்கு எவிடன்ஸ்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருது. இப்ப ரெஸ்ட் ரூமை விட்டு அவ வெளியே வராம இருக்கால, இவங்க கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கதை உடைச்சிட்டு உள்ள போலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி உள்ள வந்து பார்க்கும்போது அவ தப்பிச்சு போயிருக்கா. எகிரி குதிச்சு போற மாதிரி வழி இருக்கும், அந்த வழியா தான் தப்பிச்சு போயிருக்கா. அவளை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவளை விட்டுட்டா பிடிக்கிறது கஷ்டம், பிரிஞ்சு தேடுங்கன்ற மாதிரி இந்து சொல்றாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்து இருக்காங்கல்ல, அவ எங்க போயிருப்பான்ற மாதிரி பொறுமையா வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அவ இவங்களுக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருக்கா. இப்ப சட்டுன்னு லாக் பண்ணி இவங்கள போட்டு அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, சீனியருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இதுக்கு பின்னாடி அனிதா தான் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா சார், அதுக்கு எதிராக எல்லா எவிடன்ஸும் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப அவளை சீக்கிரமா லாக் பண்ணு அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதாவது இந்துக்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அந்த போனை எடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சைடுல இருக்க அனிதா தான் எடுக்கிறா. அவங்கள சாவடிச்சு போனை கொண்டு வந்திருக்கா போல. ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வரது அவளுக்கு தெரியுது. இருந்தாலும் காலை கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கா. இப்ப போனை தூக்கி எரிஞ்சிடுறா. எதுக்காக இந்து போன் எடுக்கலன்னு இவங்க நினைக்கும் போதுதான் வேற ஒருத்தர் கிட்ட இருந்து கால் வருது. இந்து மேடம் இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி தான் கால் வருது. அவ கொடூரமா சாவடிச்சு வச்சுட்டு போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இந்து இறந்து போனதை இவங்களால ஏத்துக்க முடியல. சாஜித் கிட்ட தான் இந்த கோவத்தை காட்டணும்ன்ற மாதிரி இவங்களுமே வேகமா வந்து சாஜித்தை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அந்த அனிதா இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அனிதா சாவலன்றது இவனுக்கு தெரிய வருது. அப்ப அனிதா உயிரோட தான் இருக்காளா அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கூட இருக்கவங்க இறந்து போனதை பத்தி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப டிப்ரெஷன் இருப்பான்றது விஷாலுக்கு தெரியுது. ஏதாவது ஹெல்ப்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி இவர் மெசேஜ் பண்றாரு. அந்த மெசேஜை இவங்க பாக்குறாங்க. ஆனா இப்ப எதுவும் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சோகமா இருக்காங்க. இப்ப இவங்களே இங்க இருந்து கிளம்ப சொல்லி சீனியர் சொல்லிருப்பாரு. ஏன்னா அடுத்தடுத்து சொதப்பல் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதனால கிளம்ப சொல்லிருப்பாரு. இப்ப பாபு இருக்கார்ல, இந்துவோட பாடியை கொண்டு போக போறாங்க, பாக்க வரீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. இந்துவை இவங்க சிரிச்ச முகமா தானே பாத்துருப்பாங்க. இப்ப இறந்து போனா அவங்கள பாக்குறதுக்கு இவங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. இந்துவை தேவையில்லாம சாக விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சீனியர் இருக்கார்ல, இந்த கேஸோட ஃபைல் எல்லாம் விக்ரம் கிட்ட தந்துரு, அவர் இதுக்கப்புறம் பார்த்துப்பாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப விக்ரமும் கேஸ் ஃபைல் எல்லாம் வாங்குறதுக்காக வராரு. மேடம் எப்பவுமே எனக்கு உங்க மேல தனிப்பட்ட முறையில கோபம் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கோபப்பட்டிருப்பாரு, இருந்தாலும் இந்த இடத்துல இப்படி சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே இப்ப கேஸ் ஃபைல் எல்லாம் தந்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங் ஒரு 20 குழந்தைங்களை காப்பாத்தினாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்து இவங்களுக்கு போன் கால் வருது. அங்க இருந்து எதனால கால் வருது அப்படின்ற மாதிரி இவங்க எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க எடுத்து பேசும்போதுதான் அந்த இடத்துக்குள்ள அனிதா நுழைஞ்சிருக்கான் தெரிய வருது. அனிதா இருக்கா பாத்தீங்களா, அங்க இருக்க 2-3 பேரை சாவடிச்சிருக்கா. இப்ப அந்த 20 பசங்களையும் அவளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கா. நீ காப்பாத்தின 20 பசங்களோட கதையை முடிச்சிருவேன், அதுக்கு பதிலா எனக்கு என்ன தெரியுமா வேணும், சாஜித்தை நீ இந்த இடத்துக்கு கூட்டு வரணும், தனியா தான் நீ கூட்டு வரணும். யாராவது கூட வந்தாங்கன்னு தெரிஞ்சது அவங்க கதையும் முடிச்சிருவேன், இந்த 20 பசங்களோட கதையும் முடிச்சிருவேன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கா. இத பத்தி இவங்களுமே சீனியர் கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சீனியருமே இதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சார் 20 பசங்களோட உயிர் இருக்கு சார், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அவ என்னதான் வர சொல்லியிருக்கா சார், புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல சீனியருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப பசங்களாம் செம்மையா பயந்துட்டு இருக்காங்கல்ல, பயப்படாதீங்க பசங்களா, இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க மாதிரி உங்களை பார்த்துப்பாங்க, ஆனா உண்மையிலே இவங்க நல்லவங்க கிடையாது, ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இவ லைஃப்ல பார்த்தவங்களாம் அப்படிதான் இருப்பாங்க, நல்லவங்க மாதிரிலாம் பாத்துக்கிற மாதிரி பண்ணுவாங்க, ஆனா அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால தான் நல்லவங்களை பார்த்தா இவளுக்கு பிடிக்காது, நல்லவங்களா குறி வச்சுதான் இவ சாவடிச்சிருப்பா. டாகுக்கு ஒருத்தர் ஃபுட் போட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, அவரை கொல்றதுக்குலாம் இதுதான் காரணமா இருக்கும். இப்ப ஹீரோயினுக்கு கால் பண்ணி எங்க வந்துட்டு இருக்கேன்னு கேக்குறா. நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டேன், சீக்கிரமே வந்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா வாசல் கிட்டே ஹீரோயின் வந்துடுறாங்க. இவனை லாக் பண்ண மாதிரி இவங்க உள்ளலாம் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி கூட்டு வந்துட்டு இருக்கிறத அவளுமே கவனிச்சிட்டு இருக்கா. அவருக்கால நர்ஸ கொன்றுவன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கா. இப்ப விலங்கோட கூட்டு வந்ததுனால விலங்க கலட்டு அப்படின்ற மாதிரி சொல்றா. இவங்களுமே விலங்க கழட்டி விடுறாங்க. இப்ப சாஜித் கிட்ட அந்த விலங்க இவளுக்கு மாட்டி விடுன்ற மாதிரி சொல்றா. இவனை மாட்டி விட்டுறான். நீ பண்றதை ஸ்டாப் பண்ணு, இதுக்கு மேல நீ கொலைலாம் பண்ண வேணான்ற மாதிரி சாஜித் சொல்லிட்டாரு. இந்த இடத்த நிர்வாகம் பண்றவங்களை மட்டும் சாவடிச்சுட்டு கிளம்பிடலான்ற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் தேவையில்லை, உன் லைஃப்ல நடந்த மாதிரியே எல்லாருமே நடந்துக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க, அவங்க எல்லாரையும் சாவடிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பசங்க எல்லாருமே ஜன்னல் கிட்ட போய் வேடிக்கை பாக்குறாங்க. காரணம் இந்த பசங்களோட அம்மாக்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் சீனியர் கிட்ட பர்மிஷன் கேட்டாங்கல்ல, இதுக்கும் சேர்த்து தான் பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. அந்த பொண்ணுங்களோட அம்மாக்கள் வாசல் கிட்ட வந்தாங்கன்னா ஒரு டைவர்ஷன் ஏற்படும் சார், அது மூலியமா நான் ஏதாவது பண்ணுவேன்ற மாதிரி தான் பர்மிஷன் வாங்கி அந்த அம்மாக்கள் அந்த இடத்துக்கு வர வச்சிருப்பாங்க. இப்ப பசங்க எல்லாருமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இப்ப அனிதா இந்த இடத்துல செம்மையா கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப அனிதாக்கும் ஹீரோயினுக்கும் இந்த இடத்துல சண்டைலாம் நடந்துட்டு இருக்கு. சாஜித்துமே சண்டை வேணான்ற மாதிரி அனிதாவை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அனிதா கேட்க மாட்டாங்க. நீ மேற்கொண்டு சண்டை போட போறனா முதல்ல ஏன் கதையை முடின்ற
மாதிரி அவங்க கையை பிடிச்சி இவரோட கழுத்தை அறுத்துக்கிறாரு. சாஜித் என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்து நிறுத்துன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா சாஜித் இருக்கார்ல, என் உயிர் உன் கையாலேயே போகட்டும் அப்படின்ற மாதிரி அவரே சாவடிச்சுக்கிறாரு. இந்த டைம்ல ஹீரோயின் இருக்காங்கல்ல, மாட்டின எல்லா குழந்தையும் பத்திரமா வெளியே அனுப்பி வச்சிடுறாங்க. உன்னை நான் தப்பிக்க விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி அனிதா இருக்காங்கல்ல, எரிச்சு இவங்களை சாவடிக்கணும்ன்ற மாதிரி கேஸ் எல்லாம் லீக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட அம்மா எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் அனிதா பண்ணிட்டு இருக்காங்க. அனிதா பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அம்மா பண்ணதையும் உங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. அந்த டைம் அம்மா கொளுத்தலாம் நினைச்சாங்க பாத்தீங்களா, அவங்க கொளுத்துறதுக்காக கையை எடுக்கும்போது இந்த சின்ன பொண்ணு மட்டும் வேகமா வெளியே ஓடி போயிடுவா. அப்படி கொளுத்துனதுல அந்த இடத்துல அம்மா மட்டும் தான் இறந்து போயிருப்பாங்க. இப்ப அனிதாவும் ஹீரோயினை சாவடிக்கணும்ன்றதுக்காக வேகமா கொளுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க. இப்ப கொளுத்துனதுல அந்த இடம் வெடிக்குது பாத்தீங்களா, நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே ஆயிருக்காது. கொஞ்சம் தள்ளி போய் பொத்துன்னு விழுறாங்க. ஆக்சுவலா இவங்க சின்ன பொண்ணுன்றதுனால அந்த டைம் அம்மாவை காப்பாத்துறதுக்காக உள்ள போயிருக்க மாட்டாங்க. அம்மா எரிஞ்சு சாம்பல் ஆயிருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி அப்படி பண்ணக்கூடாது, அனிதாவை நம்ம காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா ஒரு துணியை எடுத்து எரிஞ்சிட்டு இருக்க அனிதாவை காப்பாத்துறதுக்காக பக்கத்துல வந்துடுறாங்க. எரிஞ்சிட்டு இருக்க அனிதாவை இந்த இடத்துல இவங்க காப்பாத்திட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அனிதாக்கு என்ன ஆச்சுன்றத ப்ராப்பரா காட்ட மாட்டாங்க. ஆனா கடைசியில உயிர் போறதுக்கு முன்னாடி இவங்க காப்பாத்திட்டாங்கன்னு மட்டும் காட்டுறாங்க. இப்ப இந்துக்கான இறுதி சடங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. ஆக்சுவலா பையன் இருக்கான்ல, அம்மா எந்திரிங்கம்மா, இப்ப நான் அந்த ஹிப்ஹாப் கிக்லாம் பண்றேம்மா, பாருங்கம்மா பாருங்கம்மான்ற மாதிரி அழுதுட்டு இருக்கான். இதை பாக்குற ஹஸ்பண்டுக்குமே ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இப்ப பையனெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வெளியே இருந்து பாக்குற நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா ஹீரோயினோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த வீட்டு பக்கமே போயிருக்க மாட்டாங்க. இப்ப அந்த வீட்டை பார்க்கலான்ற மாதிரி இவங்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அம்மாவை பத்தி எல்லாம் யோசிச்சு இந்த இடத்துல லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க கிட்ட லைட்டா ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களோட பாய் ஃப்ரெண்டான விஷாலுக்கு கால் பண்றாங்க. நம்ம மீட் பண்ணி திரும்பி பேசலாமான்ற மாதிரி கேட்கறாங்க. அவரும் சீக்கிரமா மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க விஷால் கூட திரும்பி சேர போறாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு சீரிஸோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.